உட்கார் உட்கார் உட்காருப்பா உட்காருமா. யாரப்பா உன கீழே உட்கார சொன்னது? எழுந்துரு எழுந்துரு. இப்படி வா. அங்க உட்கார நேரத்துல அப்படி உட்காரப்பா ஜம்முன்னு. உட்காரு. நீ உட்காரமா. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. வாங்க போயிடலாம். அட என்ன மறுபடியும் எழுந்துட்ட? உட்கார். இதெல்லாம் சாப்பிடுங்க. இல்ல தம்பி இங்க வா. சாப்பிடியா? இதெல்லாம் எங்களுக்கு இருக்குங்க. நாங்க இங்க வரவே கூடாதுன்னு கேட்டீங்க. யாரு சொன்னது? குழந்தைங்க எல்லாம் பசியால பறக்குது. சாப்பிடு. குடும்பம் குழந்தை. டேய் சாப்பிடு. இந்தா தம்பி சாப்பிடு. கெடி எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? இதுக்கு என்ன பேரு? மிட்டாயா? மிட்டாய் இல்லடா, கேக்கு. கேக்கு இந்தா பிடி. இந்த தம்பி உனக்கு. நீ சாப்பிடு. கையில கையில எடு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? முழுக்குல பிஸ்கட். இந்தா வச்சுக்க. உனக்கு ஒரு பிஸ்கட். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்க பார்க்கலாம். நல்லா சாப்பிடு. நீ சாப்பிடு தம்பி. அப்பா அப்பா பா, இன்னைக்கு இவங்க குடும்பமே பட்டினிப்பா. அதுக்காக ஏஜமா மன்னிச்சிடுங்க ஏஜமா. நான் மாட்டேன்னு தான் சொன்னேன். சின்னஜமா கட்டாயப்படுத்தினதுனால உட்காந்து சாப்பிட வந்துட்டியா? அப்பா இதெல்லாம் ரொம்ப தவறான செய்தி. யார் யார் எங்க நிறுத்தணும் அங்க நிறுத்தணும். வெளியே. அப்பா அப்பா அவன் குடும்பத்தோட கஷ்டப்படுறான்ப்பா. அவனுக்கு கிடைக்கிற சம்பளம் வாய்க்கும் வயசுக்குமே எட்ட மாட்டேங்குது. வேலைக்கு தான் சம்பளம் மொழிய தேவைக்கு இல்லப்பா. அவன் 10 பிள்ளைய பெத்துக்குவான். அதுக்காக நாம சம்பளத்தை வசதிட்டே போக முடியுமா? அப்படி சொல்லலப்பா. நாம அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமா கொடுக்கறதுனால நம்ம சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? அது அவனோட நின்று போகாதே. இன்னைக்கு தோட்டக்காரனுக்கு, நாளைக்கு வேலைக்காரனுக்கு, அப்புறம் சமயக்காரனுக்கு, அப்புறம் வெளியே இருக்கிற கூர்க்காவுக்கு, இப்படி முடிவு இல்லாமலே போய்கிட்டு இருக்கோம். இங்க பாருப்பா, தர்ம சிந்தனைங்கிறது கப்பல்ல விட ஓட்ட மாதிரி. நாளடைவுல கப்பலே முழு கடிச்சிடும். அப்பா, இந்த உலகத்துல தோன்றிய மகான்கள் எல்லாருமே தர்மத்தை தான் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. சொல்றவனுக்கு சிரமம்ப்பா, செய்யறவனுக்கு தானே தெரியும் அந்த சிரமம். சரி, நீ சொல்ற மாதிரி நம்ம சொத்து பூராவும் ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிடுவோம். அப்புறம் உலகத்துல ஏழையே இருக்க மாட்டானா? நாம மட்டும் கொடுத்தா போதுமாப்பா? இதே மாதிரி ஊருக்கு ஒருத்தராவது உபகாரம் செய்ய முன் வந்தா நல்லா தான் இருக்கும், நாடும் செழிக்கும். எவன் கொடுப்பான்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்பா, மத்தவங்களால முடியுதோ இல்லையோ, நாமாவது முயற்சி செய்து பார்க்கலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற? நமக்கு இருக்கிற சொத்து 4ல் ஒரு பகுதியை ஏழைங்களுக்காக செலவிடுங்கன்னு தான் சொல்றேன். முடியாது. பரம்பரை பரம்பரையா பாதுகாத்த சொத்தை நீ சொல்ற எங்கிட்ட வாரி இறச்சிட முடியாது. அப்படின்னா பெற்ற மகனை விட பணத்து மேலதான் உங்களுக்கு பாசம்னு சொல்றீங்களா? நான் சொல்லல, நீ சொல்ல வைக்கிற. அப்பா, 1000 சம்பாதிக்கலாம், ஒரு மகன் கிடைப்பானா? 1000 மகனை சம்பாதிக்கலாம், பணம் கிடைக்குமான்னு மாற்றி சொல்லுடா. அப்பா, இனிமே உங்ககிட்ட பேச பிரயோஜனம். சுயநலங்கிற பெருநெருப்பு உங்க உள்ளத்துல கொழுந்து விட்டேன். சுயநலம் தான். ஊருக்கு உழைச்சு ஓட்டாண்டியா போகணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல. இவ்வளவு பேரும் கெட்டச்சோரை தின்னுட்டு வீட்டுல தூங்கிட்டு இருக்கீங்க. வெகு நாள் போன ஒருத்தனை பார்க்கல இல்லையா? போங்கடா, எதிர நினைக்காதீங்க. வெட்டி பசங்க. எங்க அவன் எங்க போனான்னு எழுதலையா? மறுபடியும் படிங்க. இந்தா நீ எப்படி முக்கியமா யாரைய பார்க்கணுமா? 10 நாள்ல வந்து ரொம்ப நாகரிகமா எழுதிருக்கான். லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்ச தகப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்ன குடிமொழிக்கப்படும்? இல்ல கேட்கிறேன். அது அவனை சொல்லி குத்தம் இல்ல. நான் பெற்ற பிள்ளை யாருமா இப்படி செய்திருப்பானா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவனை பார்க்காம என்னால உயிரோடு இருக்கவே முடியாது. என் பிள்ளைய பார்க்கிற வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அப்ப என்ன உண்ணாவிரதம் இருக்க போறியா? இரு இரு. எங்க சார்? எங்கேயாவது போப்பா. இல்ல சார், காலையில இருந்து மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. மெட்ராஸே 10 தடவை சுத்தி வந்தாச்சு. நீங்க எங்க தான் போறீங்க? எங்கே போறதுன்னு எனக்கே தெரியல. எங்கேயாவது போப்பா. சார்
பெட்ரோல் ஆகி போச்சு. திரும்ப பெட்ரோல் வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடும். எப்படி வந்த மேலப்படையத்தால பேசுறவா இழுத்து வச்சு நான் கார்த்து போடுவோம் தெரியுமில்ல? அவ யார் இடிவா? எங்க அம்மாவை எடுத்து பேசுறவ? நீ தள்ளுமா, இவனுக்கு நான் பாத்துக்கிறேன். என்னடி அப்படி சொல்றிய ராசாத்தி? என்னடி ஆட்டாளமா வளைஞ்சது இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? அதுக்காக நீ ஏன் இப்படி ஆடுற? கைய நீட்டு நீட்டு பேசுனா கைய முறிச்சு போடுவேன். முன்னாடி பார்க்கலாம். எப்படி ஆடி பேசுறேன்? சும்மா இரு. நீ பாரு, நான் பானை போட்டு காத்து கிடக்குறோம். நீங்க என்னடி அம்மா பெரிய மகாராணி மாதிரி உங்களுக்கு கோயா திறந்து வச்சணுமா? என்னடி நினைச்ச நீ? ஏண்டி நாங்க மகாராணி தான் உன் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கறோம். நீ பிளாட்ஃபார்ம்ல வேற எதுல இருக்கறியா? என்னடி நினைச்ச? என்னடி ராசாத்தி வாடி பாப்பா. உங்களுக்கு சண்டை போடுறதே தொழிலா போச்சு. கொஞ்சம் அனுசரிச்சு போக கூடாது? நான் எங்க சின்னக்கண்ணு சண்டைக்கு போறேன்? நான் சும்மா இருந்தாலும் இவளுகள வலுச்சாட்டைக்கு வராளுங்க. கொஞ்சம் சும்மா இருங்க சின்னக்கண்ணு. நீ சொல்றதுக்காக நான் சும்மா இருக்கிறேன். இல்ல இந்த மேலப்படையத்தா குடுக்குற அறையில இவளுகெல்லாம் போற மக்கள் கேட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுகணும். அப்பா என்னம்மா நீ புத்தி சொல்லி அவங்க கேட்க போறாங்க. நீ போய் கடையை பாத்துக்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிதான்ப்பா. இந்த ராசாத்தி கொடுத்து எடுத்துக்கோ. ராஜாச்சி வாயா கிருஷ்ணன்குட்டி. இந்த சுகம் தானே? வாயா உன் சொகமும் மாச்சு நீயும் மாச்சு. ஆமா ஏன் முன்ன மாதிரி அடிக்கடி பைப்பு பக்கம் வர மாட்டேங்கிற? ராஜாச்சி அவ்வளவு வந்து எந்த பிரயோஜனம்? இந்த பால்காரன் பாலில் தண்ணி கலக்கும். அதை வாங்கி நான் பின்னும் தண்ணி கலந்து சாய் விட்டால் அது சாய் ஆகும்ல, டீ ஆகும். மாதிரியோ. ஓஹோ, அப்ப நீ சாயாவில தண்ணியே ஊத்துறது இல்லையா? இல்ல. பின்ன எதுக்கு அடிக்கடி பைப்பு பக்கம் வந்துகிட்டு இருந்த? ஒன்னும் அறியில்ல. என்ன? ഞാൻ ഉണ്மை കാണുന്നു. என்னையா രാജാച്ചി എന്താ രാജാച്ചി ഉന്റെ അമ്മ അടുത്ത് നമ്മുടെ കല്യാണ വിഷയം പറഞ്ഞോ? പറഞ്ഞോ? ഞാൻ പിന്നെ പറ. சரியான பயந்தாங்குழி ஆளியா நீ. സാറേ ചായ വേണോ? സാറേ ചായ വേണോ? வேண்டாம். இந்தாப்பா. இது என்ன இந்த ஜனங்கள் தெருவிலையும் பிளாட்ஃபார்ம்லயும் உட்கார்ந்துட்டு சமைக்கிறாங்க? இது என்னது? ഈ ജനങ്ങളെല്ലാം ബംഗ്ലാവാസിയാണ്. ജാലിയായിട്ട് പിക്നിക് കൊണ്ടാടി ഇവിടെ വന്നു. சாயங்காலமானதும் பங்களாக்குள்ள போய் கலையும். ஏன்பா இவ்வளவு சுகாதார குறைவா உள்ள இடத்துலயா சாப்பிடுறது? வேடிக்கையாவது. என்னப்பா சாரா எங்களோட ராஜ்யம் தானே? ராஜ்யமா? எங்களோட ஊர் அதான நேட்டிவ் பிளேஸ். என்னுடைய சொந்த ஊர் திருச்சினாப்பள்ளி. நான் ரொம்ப நாள் அமெரிக்கால இருந்துட்டு இப்பதான். ക്ഷമിക്കണം, நீங்கள் கிண்டல் செய்கிறாக்கும் நான் தப்பா நினைச்சேன். സാറേ ഈ ജനങ്ങൾ വസിക്കുന്ന സ്ഥലമേ ഇത് തന്നെ. ഈ ആட்கள் ഇവിടവേ പിറന്നു ഇവിടെയേ വളർന്നു ഇവിടെയേ ചാകുന്ന പാവപ്പെട്ട ജന്മങ്ങളാണ്. സാറേ ഈ കൃഷ്ണൻകുട്ടി ഉണ്ടെങ്കിൽ ഈ ജനങ്ങൾക്കെല്ലാം ചായ തന്നെ കിട്ടും. ഞാനില്ലെങ്കിൽ അതുമില്ല. ஐயோ பாவம், இது ரொம்ப கொடுமைப்பா. ஆமா, இவங்களால எப்படி இந்த இடத்துல நிரந்தரமா வசிக்க முடியுது? திடீர்னு ஏதாவது மழைகிட வந்துட்டா என்ன செய்வாங்க? கொடை பிடிக்கும். சாரே மழையும் புயலும் அடிக்கிற காலத்தில் பட்சி ஜாலங்கள் எல்லாம் எங்கன போகும் எவ்வள போகும் நீங்கள் அறியோ? அது மாதிரியான ഈ ஆட்கள் எல்லாம் கிடைக்கின்ற கட்டடங்களில் அடங்கி ஒடுங்கி நடுங்கி முடங்கி கிடக்கும். ரொம்ப பரிதாபம். സാറേ ഈ പാവം പരിതാപം പറയാൻ ആட்கள் நிறைய உண்டான உபகாரம் செய்யனால விட வேண்டாம். நான் அதுக்கு சொல்லலப்பா. நம்ம நாட்டுல எவ்வளவோ வள்ளல்கள் இருக்காங்க, கற்றிருந்த மேதைகள் இருக்காங்க. இவங்க நிலைமையை அவங்க கிட்ட எடுத்து சொல்லி இவங்களுக்கு உதவி அவங்க கிட்ட எதிர்பார்த்தாங்க. സാറേ സാറേ ഞാനും ഈ പ്ലാറ്റ്ഫോം വാസികൾ അത്തனை പേരും ഒന്നുകൂടി ഒരു ദിവസം ഒരു പെരിയാളെ കണ്ട് ഞങ്ങളെ കഷ്ടമെല്ലാം പറഞ്ഞു. അയാൾ എന്ത് പറഞ്ഞറിയോ? என்ன சொன்னார்? എടാ ഈ ദേശത്തെ എന്റെ കയ്യില കൊടു, ഞാൻ കൺകാണിക്കുമെന്ന് പറഞ്ഞു. സാറേ ഈ ദേശം എന്താ മാങ്കായ തേങ്കായ കയ്യിലെടുത്ത് കൊടുക്കുക. സാറേ ഞാൻ പറഞ്ഞത് உங்களுக்கு അർത്ഥമായോ? புரிஞ்சுதுப்பா. സാറേ ഞാൻ എന്റെ രാജ്യത്തെ വിട്ട് വന്ന് പല കൊല്ലമായി. ഞാൻ മലയാളം മറന്നു പോയി, തമിഴും വരുന്നില്ല. ஏதாவது மிஸ்டேக் புரிஞ்செങ്കിൽ ക്ഷമിക്കണം. എന്റെ വ്യാപാരം കെട്ട് കളയും. ഞാൻ വരട്ടെ. சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க சார். இதோ பெட்ரோல் ஊத்துறேன். பரவாயில்லப்பா. என்ன சார்ஜ் ஆச்சு? 27 ரூபா 50 நயா பைசாங்க சார். சில்லறை இல்லைங்களே. பரவாயில்ல வச்சுக்க. தேங்க்ஸ். ஐயோ
என்னப்பா நீ சாப்பிட்டு 3 நாள் ஆகுதுய்யா, ஏதாவது காசு கொடுங்க. ஏப்பா போசமந்திரி, இந்த ஆளை லாக்கப்ல எதுமா எதுமா சார், தயவு செய்து இந்த ஆளை மன்னிச்சிருங்க. ஏதோ வறுமையின் கொடுமையினால இப்படி தவறு செய்துட்டார். மிஸ்டர், ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனிதன் தவறு செய்யக்கூடாதுங்கிறத வலியுறுத்துறது தான் சட்டம். சட்டத்துக்கு இதயம் கிடையாது, ஆனா சட்டத்தை ஆடுறவங்களுக்கு இதயம் இருக்கு. நீங்க மனசு வச்சா முடியும். நீங்க படிச்சவரா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அதிகமா விளக்க வேண்டியதில்லை. சட்டத்தை எங்க இஷ்டத்துக்கு மாத்திக்க முடியாது. வருஷ கோர்ட்ல வந்து வாங்கி. ஸ்மால் ரிக்வெஸ்ட், அந்த ஆள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? ஆல்ரைட், தேங்க்யூ. ஏப்பா, உன் மேல பரிதாபப்பட்டு தானே பணம் கொடுக்க வந்தேன். அதுக்குள்ள ஏன் இப்படி அடிச்சு பறிச்சேன்? நீங்க அதிகமா கொடுத்தாலும் 4 அணாவுக்கு மேல கொடுக்க மாட்டீங்க. எனக்கு தேவை 10 ரூபா. 10 ரூபாயா? ஆமா, நான் பெத்த ஒரே மகன் காய்ச்சல்ல துவண்டு போனா. இந்த நாள் 3 கண்ணை இன்னும் திறக்கவே இல்லை. மருந்து வாங்க கையில பணம் இல்லை. நான் திருட இல்லைங்க, எனக்கு திருடி பழக்கம் இல்லைங்க. ஐயோ பாவம், ஏன்பா உன் நிலைமையை பத்தி என்கிட்ட அப்பவே சொல்லியிருந்தா 10 ரூபாய் என்ன 20 ரூபாய் கூட கொடுத்திருப்பேன். அன்பு நிலையம்னு போர்டு மாட்டி இருந்த வீட்லயே என்ன அடிச்சு விரட்டினாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க கொடுப்பீங்கன்னு நான் எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? சரி சரி, நடந்து போச்சு. உன் மகன் எங்க இருக்கிறான்னு என்கிட்ட சொல்லு. அவன் உயிரை நான் காப்பாத்தேன். நிஜமாவா? ஐயா ஐயா, நீங்க தான் என் கண்கிட்ட என் மகனை மட்டும் நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா என் உயிரையே உங்களுக்கு நான் குட்பையா. சரி, உன் மகன் இருக்கிற இடத்த சொல்லு முதல்ல. உங்ககிட்ட நான் பரிசடிச்சேன் பாருங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா அங்க ஆப்பக்கார சின்ன கண்ணு குடிசை இருக்கு. அதுக்கு பக்கத்துல தானுங்க என் மகன் அனாதையா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். பையனுக்கு எப்படி இருக்கு? உடம்பு தீச்சட்டியாட்டும் கொதிக்குது. கொஞ்சம் புள்ள பாலும் 2 கடுக்கையும் வாங்கிட்டோமா. சின்ன கண்ணு, அந்த பட்டாம் பாகத்துக்காரிகிட்ட நான் பேசுறது இல்ல. ஓடி கொஞ்சம் புள்ள பால் வாங்கிட்டு சீக்கிரமா ஓடியா. ராசாத்தி, கடைக்கு போய் 2 கட்டுக்கு கடுக்கா வாங்கிட்டு சீக்கிரமா வா. போன வந்து இருக்கணும், ஓடு. ஐயோ, பேசுறியா? என்ன இப்படி இழுக்குது? இந்த பாலப்பன அழகிரி கூட எங்க போனான்னு தெரியலையே. எங்க போனாவா? மகமாயி, ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. மாரியாத்தா காப்பாத்து. மாரியாத்தா, மகமாயி, தாயில்லா பிள்ளைய காப்பாத்து. உனக்கு வெள்ளிக்கிழமை பொங்கல் வைக்கிறேன். ஏமா, இங்க அழகரியோட மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க. டாக்டர் கூட்டி வந்திருக்கேன். எங்கேமா அந்த புள்ள? வாங்க வாங்க. எந்திரியா, எந்திரி எந்திரி. வந்தாங்க. டாக்டர் ஏவா? இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஜுரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நல்ல சமயத்துக்கு நாம வந்துட்டோம், இல்லைன்னா ரொம்ப ஆபத்தா இருக்கும். இந்த மருந்தை உடனே வாங்கி கொடுங்க. ராத்திரி 12 மணிக்குள்ளாக பையன் தூங்கிட்டான்னா அப்புறம் பயமே இல்லை. நான் வரட்டுமா? சரிங்க டாக்டர். இந்த தேங்க்ஸ். ரொம்ப நன்றி டாக்டர். தம்பி, சமயத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துட்டீங்க. அப்படி ஒண்ணு இல்லைங்க. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துங்கம்மா. நான் 1 நிமிஷத்துல போய் மருந்து வாங்கிட்டு வரேன். எங்க இருந்தோ வந்து சேர்ந்தான். அவன் பேச்சிய ஆளையும் பார்த்தா எக்கத்துக்கார மாதிரி தெரியல. ஆமா ஆமா, சின்னகண்ண பிள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்க. எனக்கு நேரமாச்சு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சின்ன கண்ணு, பிள்ளைய பாத்துக்க. அடுப்புல ஒலைய வச்சுட்டு வந்தேன். நானும் தான் வந்துடுறேன். கொஞ்சம் பிடிக்குமா? டாக்டர் முதல்ல இந்த மருந்து தான் கொடுக்க சொன்னாரு. தம்பி, இங்க சாப்பிடுமா? குடிச்சிரு பார்க்கலாம். குடி குடி குடி. அவன் உள்ள கொண்டு போய் படுக்க வைக்க. மேல ஆமா, நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா?
சாப்பாட்டை பத்தி என்ன? நேரம் ரொம்ப ஆயிடுச்சுங்களே. அடை சுட்டு வச்சிருக்கிறேன், கொண்டாந்து தரேன். எதுக்குங்க? பரவாயில்ல. சாப்பிடுங்க. ஓ, சும்மா சாப்பிடுங்க. முள்ள முள்ள தண்ணி குடிங்க. இது காலையில சுட்ட அடை, கொஞ்சம் வறண்டு போயிருக்கு. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குதுங்க. இது எதுல செய்தது? அதிசயமா கேக்குறீங்களே. கேவுருதான். இதுக்கு முந்தைய சாப்பிட்டதே இல்லைங்களா? ஆமா, அந்த அழகிரி என்னங்க? அவரு ஏதோ அவசர வேலையா வெளியூருக்கு போயிருக்காருங்க. கூடிய சீக்கிரம் வந்துருவேன். புள்ளைய அந்த நிலைமையில விட்டு போயிருக்காரு, பொறுப்பில்லாத மனுஷன். ஏன் அவர் வர வரைக்கும் நான் இங்கே இருந்து பிள்ளைய கவனிச்சுக்கிறேன். நீங்களா? இங்கயா? இங்கெல்லாம் உங்களால இருக்க முடியுங்களா? ஏன் நீங்க எல்லாம் இங்க இருக்கும்போது நான் மட்டும் இங்க இருக்க கூடாதா என்ன? உங்க பேரு? என் பேர் ராஜா. நான் நினைச்சேன். நினைச்சீங்களா? எல்லாரும் கைய பார்த்து சோசியம் சொல்லுவாங்க, நான் முகத்தை பார்த்து சொல்லிடுவேனே. பையன் முடிச்சுக்கிட்டா போல தெரியுது. ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆனா பையன் தூங்கவே மாட்டேங்கிறானே. தம்பி இந்த பாருப்பா, இந்த மருந்தை குடிச்சிட்டு தூங்கணும். என்ன இப்படி பார்க்கலாம். குடிச்சிரு குடிச்சிரு. உங்க அம்மா தான் போய் சேர்ந்துட்டாளேடா. அவ இருந்தா நல்லபடியா இருந்திருப்பே. இப்படி எல்லாம் அவஸ்தைப்படணும்னு என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கியோ?